நன்று கருது எனும் என் ஆசான் மகாகவி பாரதியின் சொற்களை வணங்கி துவங்குகிறேன். திருவண்ணாமலை அட்வெல் ஸ்கூலுடைய நிர்வாகி உமல் முத்து அவர்களுக்கும், பள்ளி குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், தாத்தா பாட்டிகளுக்கும், நண்பர்களுக்கும், வம்சி புக்ஸ் நிறுவனர் ஷைலஜா அக்கா அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி இதே இடத்துல புத்தக திருவிழாவில் பேசியிருக்கேன். அதே இடத்துல மறுபடியும் ஒரு பள்ளிக்காக, பள்ளி பெற்றோர்களுக்காக பேச அழைத்த நிர்வாகி அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கலவையான வயதினர்கள் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க, பெற்றோர்களும் இருக்காங்க, பெரியவர்களும் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பேசுறதுக்கான தலைப்பு என்னவா வச்சுக்கலாம், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நானே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். கேட்குது இல்லையா எல்லாருக்கும்? என்ன தலைப்பு அப்படின்னா, கதகதையா காரணமா. எங்கள் ஊரில், நாங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம், இதுக்கு ஒரு பாட்டு மாதிரி வீட்டிலலாம் பாட்டிகள்லாம் அதை சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இருக்கா இந்த பாட்டு இருக்கா? கதகதையா காரணமான்னு ஆரம்பிக்கிற பாட்டு இருக்கா? இல்லையா? இல்லை. சரி, இது பாட்டிக வீட்டில் சாதாரணமாக நாங்கள் கதை கேட்டு சின்ன வயதில் கேட்கும் பொழுது சில நாள் கதை சொல்லுவாங்க, சில நாள் சொல்ல மாட்டாங்க, சில நாள் சொந்த கதைகளை சொல்லுவாங்க. சில நேரம் இந்த பாடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கதை பாட்டை சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. கதகதையா காரணமா, காரணத்தில் ஒரு தோரணமா, தோரணத்தில் ஒரு வக்கிப்பில்லா, வக்கிப்பில்லை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டானா, மாடு பால் கொடுத்துச்சான், பாலை கொண்டு போய் புல்லாறு கூத்துறானா, புல்லாறு பூ கொடுத்துச்சான், பூவை கொண்டு போய் ஆற்றுல போட்டானா, ஆறு மீன் கொடுத்துச்சான், மீனை கொண்டு போய் ஆத்தாட்ட கொடுத்தானா, ஆத்தா ஆக்க தெரியாமல் மேக்கால போயிருச்சான். இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது ரொம்ப வேடிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம். இதில் சில சொற்களுக்கு நான் டீகோட் பண்ணிடுறேன். புல்லாறுனா பிள்ளையார், மேக்காலனா மேற்கு திசை, ஆத்தானா பாட்டி. ஏன்னா இங்கே சொல் வழக்கு வேறு இருக்கு இல்லையா, அதனால் நான் அதை டீகோட் பண்ணிடுறேன். இப்போ இந்த சாதாரணமாக கேட்ட இந்த வேடிக்கையான பாடல் என்ன விதமான பலன்களை, நற்பலன்களை ஏற்படுத்துதுங்கிறத ரொம்ப தாமதமாக ஒரு 30 வயதுக்கு மேலே நான் கண்டடைஞ்சேன். ஏன்னா இது ஒரு சீக்வன்ஸ் ஸ்கில் இருக்கக்கூடிய, வரிசையாக திருப்பியும் வரக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்து இது வருது, அடுத்து இது வருது, அடுத்து இது வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு வரிசைப்படுத்தக்கூடிய திறன் வளருது. இது தேவையா? இந்த வரிசைப்படுத்தக்கூடிய திறன் தேவையா அப்படின்னா நிச்சயமாக தேவைதான். இப்போ 1, 2, 3ன்னு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது சில சமயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம குழந்தைங்க 4 சொல்லாமல் 5 சொல்லுவாங்க, 9 ஸ்கிப் பண்ணிட்டு 10க்கு போவாங்க, இல்லைன்னா 8க்கு முன்னாடி 9 சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு அந்த வரிசைகளை இதுக்கு அடுத்தது இதுன்னு ஞாபகம் வச்சு சொல்லக்கூடிய திறனில் சில இடத்துல அவங்க தடுமாறுவாங்க. இது ஒரு சில நேரம், சில சமயம் தடுமாறுனா பரவாயில்ல, பல நேரங்களில் அவங்களால அந்த வரிசைப்படுத்தக்கூடிய ஸ்கில்லை சரியாக கவனிக்க முடியல, அது டெவலப் பண்ண முடியல அப்படின்னா அதற்கு இதை எப்படியெல்லாம் சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வீடுகளில் சாதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருந்த கதை பாடல்கள் ஒரு சீக்வன்ஸ் ஸ்கில்லோட நம்மளை கனெக்ட் பண்ணுது, அதை மேம்படுத்த உதவுது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு கதைக்களம், கதை சொல்லியா ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நம்ம குழந்தைங்க நல்லா வளரணும், நல்லபடியாக முன்னேறணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத நம்மளை எல்லாத்துடைய எண்ணம். அதுக்காக நம்ம நிறைய மெனக்கிடுறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கு எங்கே பள்ளி சேர்க்கிறோமோ அந்த பள்ளிக்கு அருகாமையில் நம்ம வீடு எடுத்துக்கிறோம். சில சமயங்களில் வேலைகளை கூட நம்ம மாற்றிக்கிறோம், சில சமயங்கள் நம்ம வேலைகளை விட்டுறோம், தொழில் நடத்துகிறோம், இல்லை தொழிலை மாற்றுறோம். சில சமயங்களில் ஊர் விட்டு, டிஸ்ட்ரிக்ட் விட்டு வேற ஒரு இடத்துல போய் வீடு எடுத்து தங்கி 10th +1 +2 நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையவே குழந்தைகளுடைய மையப்படுத்தி தான் தொழில், வீடு எல்லா விஷயத்தையும் நம்ம அமைச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் நம்ம எதிர்காலம்.
அவங்க நல்லா இருக்கணும், நல்லபடியாக வரணுங்கிறதுக்கு தான் எல்லா விஷயமும் பண்ணுறோம். இப்படி எல்லா விஷயமும் குழந்தைகளை நோக்கி குழந்தைகளோட நலனுக்காக பண்ணும் பொழுது மெனக்கெட்டு அவங்களுடைய நற்பண்புகளை எல்லாம் மேம்படுத்துறதுக்கும் அவங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுக்கும் நிறைய பணம் முதற்கொண்டு நம்மளுடைய உழைப்பு முதற்கொண்டு செலவு பண்ணும். ஆனால் இந்த மாதிரி கதை சொல்லல் மாதிரி மிக எளிமையான விஷயங்கள்லையே குழந்தைகளுக்கு நல்ல பண்புகள், நிறைய அறிவு, இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருக்கேன். கதை சொல்கிறதுனால, கதை கேட்கறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அதை பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 2025 நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த 2025 இப்போ பெற்றோரை இருக்கிற நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி நமக்கு இவ்வளவு தடுமாற்றங்கள் இல்லை, இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. நமக்கு மீறி போனால் ஃப்ரெண்ட்ஸோட தெருவில் விளையாடுறது, இல்லைன்னா சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரியான தடுமாற்றங்களும் ஒரு கவனச்சிதறல்களும் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க கையிலேயே அந்த டிஸ்ட்ராக்ஷன் பொருளை எந்நேரமும் வச்சு, அதுவும் கொரோனாக்கு பிறகு நம்மளே அந்த ஃபோனை கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது கொடுத்துட்டோம். அதற்கப்புறம் அந்த கொடுத்த ஃபோனை இப்போ திரும்பி வாங்க முடியாமல் தொடர்ந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் போராடிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது பார்க்குறேன், எதிர்த்தாப்பில் உட்காந்து சாப்பிட்றவங்க, அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அந்த 5 வயசு குழந்தைக்கும் ஒரு இலை போட்டு அது கேட்ட உணவை பரிமாறிட்டு இருக்காங்க கடையில். அந்த இலையோட சேர்த்து இலைக்குள்ளேயே செல்ஃபோனை ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை போட்டு விட்டுட்டாங்க. அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தை அந்த செல்ஃபோனை, அந்த இலையில ஒரு பதார்த்தம் மாதிரி அந்த செல்ஃபோன் உட்காந்துருக்கு. அதை பார்த்துட்டு அந்த குழந்தை சாப்பிடுது. எனக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பிடிச்ச உணவும் வாங்கி தர்றாங்க, அந்த உணவை சுவைச்சு வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் பேசிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, என்னோடது தரமாட்டேன் அப்படின்னு ஒரு கலந்துரையாடலே இல்லாமல் மொபைலை இலையில வச்சு அதோடு சேர்த்து ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி மொபைல் ஃபோனை தொட்டுட்டு சாப்பிட்றது எல்லா வீடுகள்லையும் இப்போ வழக்கமாயிருச்சு. ஒரு சின்னதாக இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏதாவது ஒரு சின்னதாக இப்படி தடுமாறும் போது கால் எங்கேயாவது இடிச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடனே கால் வலிக்குது, உடலில் ஒரு பிரச்சனைன்னு தெரியுது. இந்த மாதிரி செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது கண் பிரச்சனை ஆகுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லும் பொழுதோ, இல்லை கண்ணில் ஏதாவது தொந்தரவு வரும் பொழுதோ நம்ம உடனடியாக ஐயோ கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு போய் கண்ணாடி போடுறோம், செக் பண்ணுறோம். இப்படி வெளியில் உடலில் தெரியக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்டெப் எடுத்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் இந்த செல்ஃபோன்னால் கண்ணுக்கே தெரியாமல் அவங்களுடைய மன வளம், அவங்களுடைய பிரெயின் ஸ்ட்ரென்த்திலிருந்து எல்லா விஷயங்களும் தொடர்ந்து 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 குறைஞ்சிக்கிட்டே வருது. சிக்கல்கள் அதிகமாயிட்டே வருது. இந்த சிக்கல்கள் எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு வருது அப்படின்னா, நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக, தொழில்நுட்ப வளர்ச்சியின் ரொம்ப வேகமான ஒரு எரால நம்ம இருக்கோம். எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப் நம்ம குழந்தைங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க விளையாடுற இல்லை பார்க்குற செல்ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப் எல்லாரும் நினச்சிக்கோங்க. அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறக்கூடிய டீம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? குழந்தைகள் நல மருத்துவர் இருப்பாங்க அந்த டீமில், சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, இன்னும் மெத்த படித்த மேதாவிகள் எல்லாம் ஒரு டீமாக உட்கார்ந்து அந்த ஆப்பை டெவலப் பண்ணுவாங்க. என்னென்னலாம் அவங்களோட அந்த டெவலப்மெண்ட்டில் என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க, அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஆப்பை ஒரு குழந்தை விளையாடுது இல்லை பார்க்குது, அந்த கேமை விளையாடுதோ இல்லை யூடியூபோ இன்ஸ்டாவோ பார்க்குது, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதனோட கலர், அதனோட பேட்டர்ன், அதனோட சவுண்ட், இந்த மாதிரி அதுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் திரும்ப 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 அதை பார்க்குற மாதிரியும் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துறதுங்கிறத பிளான் பண்ணி தான் அந்த ஆப்பை உருவாக்குறாங்க. 100% இது உண்மை. சரி, ஏதோ ஒரு ஆப் பண்ணி விட்டுறலாம், குழந்தைங்க விளையாண்டு போட்டுன்னெல்லாம் உருவாக்குறது கிடையாது. நம்ம குழந்தைங்க
ஒரு தடவை பார்த்தா திருப்பி ஃபோனை பிடுங்கி அந்த ஆப்பை மறுபடியும் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆப் டெவலப்பர்ஸும் போட்டி போட்டுட்டு டீமாக உட்கார்ந்து ஒரு பெரிய ரிசர்ச் பேஸில் பெரிய நம்ம கற்பனைக்கு எட்டாத பண பொருட்செலவில் இந்த ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மறுபுறமா இதிலிருந்து எப்படி விடுவிக்கிறதுன்னு உலகம் முழுக்க எல்லா விதமான ஆராய்ச்சிகள் நடக்குது. ஒரு பக்கம் அடிமைப்படுத்துறதுக்கான ஆராய்ச்சிகள் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு பேர்ல, இன்னொரு புறம் அதிலிருந்து எப்படி மீட்டு நம்ம குழந்தைய நல்லா கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச். இப்படி பல்வேறு வகையில் குழந்தைகளை இன்னைக்கு நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கோம். அதற்கு ஒரு எளிய வழிதான் கதை சொல்லல். நீங்கள் நம்ம குழந்தை எல்லாமே நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நல்லா படித்து நம்ம குழந்தை நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு குழந்தைக்கு நல்லா வாசிக்க தெரியணும். ஒரு அந்தந்த வயதுக்குரிய வாசிப்பு. இப்போ கேஜி படிக்கிறாங்க, 1வது படிக்கிறாங்க, 2வது 3வது 4வதுனா அந்தந்த வயதுக்கு எவ்வளவு எழுத்து வாசிக்கணுமா, வார்த்தை அளவு வாசிக்கணுமா, இல்லை வாக்கியம் அளவு வாசிக்கணுமாங்கிற அளவுக்கு அந்த வாசிப்பு திறனை வளர்த்துக்கிட்டே வரணும். ஏன் வாசிப்பு திறனை வளர்க்கணும்னா, வாசிக்க தெரிஞ்ச ஒரு குழந்தை கொஸ்டின் பேப்பரில் கேள்வியை வாசிச்சிரும், அதற்கப்புறமா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ வாசிப்பு தான் ஒரு கல்வியினுடைய பேசிக். நம்ம என்ன பண்றோம், பெரிய வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட வாசிக்க தெரியாமல் இருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு பெரிய நாலேஜை கொண்டு போய் உள்ள போட்டீங்கனாலும் அது பிரயோஜனமே இல்லை. அப்ப பேசிக் வந்து ரீடிங் இருந்துச்சுன்னா ரைட்டிங் வந்துடும், கவலையே பட வேண்டியதில்லை. இப்போ முதல் பிரச்சனை வந்து என்ன பார்த்தோம், இந்த பிரச்சனை 2025 டிஜிட்டல் இதிலிருந்து குழந்தைங்களை மீட் எப்படி கொண்டு வர்றதுன்னு. 2வது பிரச்சனை வாசிக்க வைக்கணும். என் குழந்தை வீட்டில் இருக்கு, 8 வயசு, 5 வயசு, 3 வயசு, 10 வயசு, இல்லை 15 வயசு, எவ்வளோ வேணா இருக்கலாம். அப்போ வாசிக்க வைக்கணும். 2 விஷயம் பார்த்தோம். 3வது ஒரு விஷயம் நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வாசிக்கிற ஒரு குழந்தை எப்பொழுதுமே ஒரு 50% 60% மார்க் வாங்குறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு. ஏன்னா அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பாடத்தை அது வாசிச்சுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு அது பதில் சொல்லிடும். மீதி புரியாததுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது எழுதிடும். 3வதா நம்ம எல்லாரும் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறோன்னா. ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நான் என் குழந்தைக்கு இது சொல்லித்தரேன், நான் சொல்லி கொடுத்து தான் அந்த குழந்தை கற்றுக்குது அப்படின்னு. நான் மரியா மாண்டிசோரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை கூட நாம் கற்றுக் கொடுக்கறதுனால கற்றுக்கிறது இல்லை, கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலை நம்ம ஏற்படுத்துறதுனால தான் கற்றுக்குது. ஒரு அழகான, நீங்கள் ஒரு பள்ளியில் கொண்டு வந்து விடுறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு அழகான சூழலை ஏற்படுத்துறீங்க, அந்த சூழலில் தான் கற்றுக்கொள்கிறார்கள். மாண்டிசோரி அம்மாவுடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு முடிவு. இப்போ இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது வாசிப்பும் கொண்டு வரணும், குழந்தைகளுக்கு நல்ல வேல்யூஸ் கொடுக்கணும், மொபைல் ஃபோன்லேருந்து வெளியில் எடுக்கணும், நல்ல கற்றுக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும். 3 விஷயம் மிக முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் கதை சொல்லல் உங்களுக்கு மிக எளிமையான ஒரு கை மருந்து. பொதுவாக நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, சின்னதாக ஒரு சளி பிடிச்சிருச்சு, சின்னதாக லேசாக வந்து வயிறு வலிக்குது அப்படின்னா உடனே லேசான சளிக்கோ லேசான வயிற்று வலிக்கோ உடனே மருத்துவரை பார்க்க மாட்டோம். கொஞ்சம் ரொம்ப நேரமாக இருக்குது, 2 நாளாக இருக்குது, இல்லை காலையிலேருந்து இருக்குது, இல்லை தாங்க முடியல, ரொம்ப வலியினுடைய உச்சத்தில் இருக்குது, அப்படிங்கும்போது உடனே மருத்துவரை நாடுவோம். லேசாக இருக்குது ஆனால் தொந்தரவாக இருக்குது அப்படிங்கும் பொழுது உடனே வீட்டில் இருக்கிற அம்மா நமக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு தருவாங்க, இல்லை ஒரு சீரக தண்ணி வச்சு கொடுப்பாங்க. இப்படி கை மருந்தா சில வேலைகளை நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த கதை சொல்லலை உங்களுடைய குழந்தைகளுடைய மன வளத்தை, மன ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய கை மருந்தா எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். இந்த கை மருந்தை யாரும் எங்களை மாதிரி ஒரு கதை சொல்லிகளோ இல்லை பெரிய பெரிய ஆளுமைகளோ வந்தோ சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வீடுகளில் எளிமையாக நீங்களே இந்த கதை சொல்லலை கையில் எடுத்து சொல்லலாம். அப்படி என்ன மேம் இருக்கு, சும்மா நீங்களும் கதை சொல்லுங்கன்னு சொல்றீங்களே, என்ன பலன், வேற என்ன பலன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக நம்ம வகுப்புகளில் நீங்கள் மாணவராக இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, ஒரு டீச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வகுப்புல. நம்மெல்லாம் படிக்கும்போது தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தெரியும், டீச்சர் சொல்லுவாங்க கவனி கவனி அப்படி சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் லிசன் சில்ட்ரன் லிசன்
இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கவனிச்சா நீ பாதி மார்க் வாங்கிடலான்னு நமக்கெல்லாம் டீச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ கவனிக்கிறது எப்படி கொண்டு வர்றது, கவனிக்கக்கூடிய திறனை நாம எப்படி கொண்டு வர்றது? கதை கேட்கிற குழந்தை கவனிக்க ஆரம்பிக்கும். ஒரு கதையை கேட்கிற குழந்தையுடைய முதல் ஸ்கில் எது வளரும் அப்படின்னா, என்னமோ சொல்றாங்களே சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறது தான் முதல்ல வளரக்கூடிய ஸ்கில். ரெண்டாவது, இப்போ நீங்கள் வகுப்பறையில் ஒரு 30 குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, சில குழந்தைங்க அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இன்னும் உதாரணம் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். உங்கள் வீட்டோட வரவேற்பறையில் நீங்கள் எல்லாம் ஹாலில் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. வீட்டில் ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு சண்டை சம்மந்தமாக கூட பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை ஒரு மூலையில் கார் வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. அது கவனிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி விஷயங்களையோ, நம்மளோட மாமியார் பற்றியோ, அம்மாவை பற்றியோ, அப்பாவை பற்றியோ ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப கேஷுவலாக குழந்தை கவனிக்கலன்னு பேசிகிட்டு இருப்போம். ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சொந்தக்காரங்க அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா தெளிவாக அந்த குழந்தை உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கங்கிறத மட்டும் சொல்லாமல் என்ன பேசணும், இன்னும் என்ன பேசலையோ அதையும் சேர்த்து ஒரு பிட்டு போட்டு சொல்லிடும். நம்ம எல்லாரும் இதை வியந்து பார்த்துருப்போம். விளையாண்டு தானடா இருந்தேன் அந்த மூலையில், எப்படி ஆனால் இவனுக்கு காது இங்கே தான் இருக்கு. இதுதான் கவனிக்கிறது. அப்போ கிளாஸ் ரூமில் ஜன்னலில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை கூட கவனிக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது உள்வாங்கிறது. நேராக உட்காந்து டீச்சர் ஏதோ சொல்கிறாங்களே, அம்மா ஏதோ சொல்கிறாங்களேன்னு நம்மளுடைய கண்ணையும் வாயையும் பார்த்து உள்வாங்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது. மூணாவதாக தான் மிக முக்கியமான, இந்த உலகத்தின் மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நான், கற்பனா சக்தி. இமேஜினேஷன் தான் இந்த உலகத்தில் அத்தனைக்கும் காரணம். இப்போ இந்த மைக்கில் நான் பேசுனா இங்கே உட்கார்ந்துருக்கிற 1000 பேருக்கும் கேட்குது. இந்த கேமராவில் எடுக்கிற வீடியோ நாளைக்கு யூடியூப்பில் வருது. இதோ இந்த கலர் லைட்ஸ், இந்த ஹாலில் இருக்கிற எந்த பொருளை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா பொருளும் யாரோ ஒருவருடைய கற்பனையில் தான் முதல்ல உதிச்சிருக்கும். ஐயோ இந்த அம்மா கத்தி கத்தி பேசுகிறாங்களே, சுதந்திர போராட்டத்துக்கு இவர் கத்தி கத்தி இவ்வளோ இத்தனை பேர் கேட்க மாட்டேங்குதே, ஒரு சத்தமாக மெதுவாக பேசினா கூட சத்தமாக பேசுகிற மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிக்கலாமேன்னு யாரோ ஒருத்தர் கற்பனையில் நினச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேஜுக்கு இப்படி ஒரு கலர்ஃபுல் லைட்ஸ் போட்டால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு யாரோ ஒருத்தர் யோசிச்சிருப்பாங்க. அதை கற்பனை செய்து, கற்பனையில் தான் முதல்ல வரும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் கிரியேட்டிவிட்டி மூலமாக, படைப்பாற்றல் மூலமாக அது பொருளாக வந்து நிற்கிது. மிக முக்கியமாக இந்த உலகத்தில் நாம் போற்றக்கூடிய, மிக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரும் வியந்து பேசக்கூடிய விஞ்ஞானி எடிசன். எடிசன் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. சயின்டிஸ்ட் தானே எடிசன் மாதிரி, நம்ம குழந்தை ஒரு சயின்டிஸ்ட் தானே, நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. எடிசன் சொல்கிற வார்த்தையே இமேஜினேஷன் இஸ் மோர் தேன் நாலேஜ். பாருங்களேன், நம்ம நினைக்கிறோம் அவர் பெரிய விஞ்ஞானி, அவருக்கு பயங்கர மூளை, அவர் சொல்றார் அவர் அறிவை விட கற்பனா சக்தி மேன்மையானது, கற்பனா சக்தி வழியில் தான் அறிவை கொண்டு வர முடியும். இந்த கற்பனா சக்தியை, இமேஜினேஷன் ஸ்கில்லை உங்க குழந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க கதை சொன்னா போதும். கதை சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான சொல்றேன் கேளுங்க. கதை சொல்றதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. நீங்கள் எங்கேயும் போய் எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை, ஆன்லைனில் எதுவுமே ஆர்டர் போட வேண்டியதில்லை, எந்த விதமான ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. பணம் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, பெரிய வீட்டில் இருக்கோம், சின்ன வீட்டில் இருக்கோம், எதுவுமே விஷயம் கிடையாது. என் மனசு இருந்தால் போதும் கதை சொல்லலாம். இவ்வளவு எளிமையாக ஒரு நல்ல விஷயம், நல்ல நற்பண்புகளை வளர்த்தக்கூடிய விஷயம் நமக்கு கிடைக்கிறது அரிது. அடுத்ததா இமேஜினேஷனுக்கு அடுத்ததா குழந்தைங்களுக்கு சிந்தனா சக்தி. இப்போ தொடர்ந்து எலக்ட்ரானிக் கெசட்ஸ் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நீ சிந்திக்கவே கூடாது. குழந்தைங்களை மட்டும் சொல்ல, நமக்கும் சொல்கிறேன். இப்போ நாங்கள் முதல்லாம் புத்தகம் நிறைய நேரம் வாசிச்சுட்டு இருந்தேன். எங்களை மாதிரி வாசிப்பாளர்கள்லாம் இப்போ புத்தகத்தை விட செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இன்னொரு ரீசன் சொல்லிக்கிறோம், கிண்டலில் படிக்கிறோம், இல்லை ஃபேஸ்புக்கில் ரைட்டப்ஸ் படிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் புக்குக்கு ரீப்ளேஸ் பண்ணி செல்ஃபோன் வந்துடுச்சு. இப்படி வர 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 சிந்தனா சக்தி மழுங்கடிச்சுக்கிட்டே வரும். சிந்தனா சக்தி இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்த நிலைகளை, மனித வளத்தில் அடுத்தடுத்த நிலைகளை அடைய முடியும். இப்போ சிந்தனா சக்தியும் கதை கேட்கறதுனால வளருது. அடுத்ததாக கம்யூனிகேஷன் ஸ்கில். நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, காலேஜில் கூட டாப்பராக இருப்பாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதோ, இல்லை ஒரு வேலையிலையோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுதோ, ஒரு சிக்கலோ, இல்லை
ஒரு ஒரு ஆர்டரை எடுக்கணும், இல்லை வேண்டான்னு மறுக்கணும். இப்படியான ஒரு விஷயத்தை தெளிவான வார்த்தைகளில் சரியான எமோஷனோட போட்டு சொல்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். கதைகளை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது கதையில் ஒவ்வொரு கதையிலையும் என்ன வரும், ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு எமோஷனில் பேசும், பதில் சொல்லும், ஒரு சிக்கல் வரும், அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கும். இப்படி நிறைய விஷயங்களை அது உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும் கதைக்குள்ள கேரக்டர்ஸ்க்கு. இதை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது எப்படி பேசணும், என்ன எமோஷனில் பேசணும், என்ன தொனியில் பேசணுங்கிறது தங்களை எறியாமல் குழந்தைங்கிட்ட ஃபீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததான் டெசிஷன் மேக்கிங். எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்துச்சு, கதை கேட்குறதுல எப்படி டெசிஷன் மேக்கிங் வரும், ரொம்ப கதை விடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ எல்லாரும் ஒரு கதையை மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க. பாட்டி வடை சுட்ட கதையாகட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச என்ன கதையாக வேணால் இருக்கட்டும் நினச்சிக்கோங்க. அந்த கதையில் ஒரு சிக்கலோ பல சிக்கல்களோ இருக்கும், கடைசியில் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கும். இப்படி தொடர்ந்து அந்த கதைக்குள்ள சிக்கல்கள் தீர்வு சிக்கல்கள் தீர்வுன்னு வரும்பொழுது பேட்டர்ன்லேயே பிரெயின் பேட்டர்ன்லேயே இன்டைரக்டாக டெசிஷன் மேக்கிங் அழகாக அவங்களுக்கு செட் ஆயிடுது. கடைசியாக மிக முக்கியமாக பேச வந்தது வாசிப்பு. எப்படி புத்தகத்தை அறிமுகப்படுத்துறது, புத்தகத்தை பார்த்தா ஐயோ போர் அடிக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாசிக்க வரல அப்படின்னு குழந்தைங்க சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் கதை சொல்லலை ஒரு கருவியாக கையில் எடுத்துட்டு நீங்கள் புத்தகங்களை கதை சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதில் இருக்கிற படங்களை காட்டி கதை சொல்லலாம். அந்த புத்தகங்களை ஒரு விளையாட்டு பொருளாக நீங்கள் பயன்படுத்தி கதை சொல்லலாம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய படங்களை வரைய சொல்லி, இல்லை அந்த கதையை சொல்லி அவங்கள வரைய வச்சு, இப்படி பல்வேறு வகையில் அந்த கதைகள் புத்தகங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் புத்தக திருவிழாக்கள்லையோ புத்தக கடைகள்லையோ புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் நீ ஏன் படிக்கலை, நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபோனும் டிவியும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா 100% வேலை நடக்காது. கூட உட்கார்ந்து அந்த புத்தகத்தோடு சேர்ந்து இணைந்து அவங்களோட ஒரு 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 நிமிஷம் நீங்கள் செலவிட தயாராகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் குழந்தைக்கு நாங்கள் ஒரு 5 கோடி சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறோம், 1 கோடி சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு பெரிய வீடு கட்டி 2 கார் வாங்கி நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோன்னு என்னென்னலாம் நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு நினைக்கிறீங்களோ அதை விட 100 கோடி அதிகமாக கொடுக்குற அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு 20 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுறது உங்கள் குழந்தையோட. மிக முக்கியமான 20 நிமிஷம். நீங்கள் இந்த 20 நிமிஷத்தை விட்டுட்டு 20 கோடி சேர்த்து வைக்கிறதுல விட 20 கோடி சேர்த்து வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. இந்த 20 நிமிஷத்தை கொடுக்காம 20 நிமிஷத்தை கொடுத்துட்டு நீங்கள் 20 கோடி இல்லை 2 கோடி இல்லை 2 லட்சம் சேர்த்து வச்சா கூட அந்த குழந்தை இந்த உலகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனா, நல்ல பெரிய விஞ்ஞானியாக வரலாம், சிறந்த அரசியல்வாதியாக வரலாம், மருத்துவராக வரலாம், இல்லை இந்த சமூக பணியாளராக வரலாம், என்னவா வந்தாலும் மிகச்சிறந்த மனிதராக வரலாம். இப்படி கதை சொல்லல் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு எல்லா விதமான பண்புகளையும், இப்போ கதை சொல்கிறேங்கிறதுனால இப்போ நீங்கள் காலையில் பல்லு விளக்காமையே சாப்பிட வராங்க, சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கை கழுவாமையே ஸ்நாக்ஸ் சாப்பிட வராங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம கதையில் வச்சு அப்படி சொல்லிடலான்னா 2 நாளில் கண்டுபிடிச்சிருவாங்க உங்க குழந்தை. இதுக்கு தானே கதை சொல்ற நீயே. அந்த கதையில ஒரு குரங்கு வந்துச்சான். அந்த குரங்கு டெய்லியும் சாயங்காலம் கை கழுவாமையே ஸ்நாக்ஸ் சாப்பிடுமா. நான் சாயந்தரம் கை கழுவல, அதை தானேம்மா சொல்ற அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். அதனால கதைக்கு நடுவுல எங்கேயாச்சும் சில நல்ல விஷயங்களை தூவி விடுங்க. மேல ஏதாவது ஸ்வீட் எல்லாம் செஞ்சுட்டு முந்திரி பாதாம் தூவி விடுவோம்ல, அந்த மாதிரி நீங்க முந்திரி பாதாமையே முழுசா போட்டு ஸ்வீட் செஞ்சீங்கன்னா எடுத்து துப்பிட்டு போயிடுவாங்க சுவைச்சிட்டு. அதனால நல்ல விஷயங்கள் இருக்கிறதே தெரியக்கூடாது. நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரையை வச்சு முழுங்க கொடுப்பாங்க. அப்படி இருக்கணும் கதைக்குள்ள இருக்கிற விஷயம். வாழைப்பழம் தான் நீங்க கொடுக்கணும், உள்ளுக்குள்ள குட்டியோண்டு மாத்திரை போறதே தெரியக்கூடாது. சரி, அட்வைஸ் பண்றீங்க துணி தெரிஞ்சிருச்சுன்னா குழந்தை கதை கேட்கவே ஆரம்பிக்கும். ஆஸ்கார் வைல்டு என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை நற்பண்புகளை வளர்த்தெடுக்க வேண்டுமா, உங்க குழந்தைகளை நல்லபடியா கொண்டு வரணுமா, ஒரே வழிதான் இருக்கு, அந்த குழந்தைய மகிழ்ச்சியா வச்சிருங்க அப்படிங்கிறார். மகிழ்ச்சியா வைக்கிறதுக்காக கதை சொல்லுங்க.
இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடடாக கிடைக்கக்கூடியது. மொதல் விஷயம், உங்கள் குழந்தை நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, பக்கத்தில் படுத்துட்டு கதை சொல்கிறீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் இன்னைக்கு இரவு போய் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்கள் மேம் கிட்ட சொல்லுங்கள். 5 நிமிஷம் குழந்தை கூட உட்காந்து செல்ஃபோனில் அந்த பக்கம் வச்சுட்டு உட்காந்து பேசுங்க. பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது உட்காந்து இருக்கும் பொழுது வேற எதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட பேசுங்க. பேசும்போதும் நீ நேராக உட்காரு, நீ ஏன் தலையை சீவு, நெயில் கட் பண்ணல, நேற்று ஏன் சாப்பாடு சிந்திட்டு, இதெல்லாம் பேசணும். அவங்களுக்கு தகுந்த ஏதாவது, இன்னைக்கு எப்படி இங்கே ஆனுவல் டே எப்படி நடந்துச்சு, எப்படி டான்ஸ் ஆடின, நல்லா பாட்டு பாடினியே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சிங்கன்னா, 5 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா 1/2 மணி நேரம் அவன் பேசுவான். அதையும் கேட்கணும். 2 விஷயம் பண்ணணும். கதை சொல்லணும், கதையை கேட்கணும். அவங்க சொல்கிற பயங்கர கற்பனை மிகுந்த, இன்னைக்கு எங்கள் டீச்சர் அப்படியே மேலே பறந்துட்டே மேத்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னாலும், அப்படியா நல்லா பறந்தாங்களா அப்படின்னு கேட்கணுமே தவிர, பொய் சொல்ல பழகிட்டியா நீ அப்படின்னு கொட்டக்கூடாது. அது அதனோட கற்பனை. ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வருது, காது பெருசாக வச்சுக்கிட்டு சொல்கிறது எல்லாம் கேட்கணும். 1 சொல்லணும், 2வது கேட்கணும். இந்த 2 விஷயங்களும் பண்ணினீங்க அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் உங்கள் குழந்தைங்களை எப்படியெல்லாம் டிசைனாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மிக எளிமையான வழி தான் இந்த கதை சொல்லல். இந்த கதை சொல்லல் முடிக்கிறதுக்கு நான் ஒரு கதையோட முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு என்னன்னா, மரியா மாண்டிசரி சொல்றாங்க இல்லையா, ஒரு என்வரான்மெண்ட் உருவாக்கணும் ஒரு குழந்தை கத்துக்கிறதுக்குன்னு. அதுக்கு உதாரணமா ஒரு கதையை சொல்றேன். ஒரு தேரைனா தெரியும் தானே உங்களுக்கு, தவளை மாதிரியே சின்னதா இருக்கும், ஒல்லியா இருக்கும், ரொம்ப தூரம் குதிக்கும், அதுதான் தேரை. அந்த தேரை அப்படியே குதிச்சு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான தோட்டத்தை பார்க்குது. அதுக்கு ஆச்சரியம், என்ன ஒரு அழகான தோட்டம் இது, எவ்வளவு செடிகள் கொடிகள் பூத்து குலுங்குது, பெரிய மரங்கள் இருக்கு, இந்த மாதிரி இது இந்த பக்கமா நம்ம வந்ததே இல்லையே, இவ்வளோ அழகா இருக்கு இந்த தோட்டம்னு தோட்டத்துக்குள்ள போகுது. தோட்டத்துக்குள்ள போய், யாரோடது இந்த தோட்டம், இந்த அழகா மாதிரி இப்படி ஒரு தோட்டத்தை யாரா உருவாக்கி இருப்பாங்க, கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்படியே அங்கேயும் தேடி போகுது. ஒரு மரத்துல ஒரு ஓனா ஏறி போயிட்டு இருக்கு. அந்த ஓனாங்கிட்ட கேக்குது, ஏப்பா தெரியுமா இந்த தோட்டம் யாரோடது, இவ்வளவு அழகா இருக்கே. ஓனா ஒண்ணுமே பதிலே சொல்ல, அப்படியே தலையை ஆட்டுது. எப்போ உங்ககிட்ட தான் கேட்குறேன், இந்த தோட்டம் யாரோடது, இவ்வளோ அழகா இருக்கு, நான் பார்த்ததே இல்லையே, என்னமா அற்புதமா இருக்கு. அது பதிலே சொல்ல தலையை ஆட்டுது. சரி, இவன் கிட்ட கேட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு அது குதிச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது ஒரு காக்கா, அந்த காக்கா கீழே எதையோ கொத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த காக்காட்ட கேட்குது, காக்கா சொல்லேன் இந்த தோட்டம் யாரோடது, ரொம்ப அழகா இருக்கு, அற்புதமா இருக்கே அப்படின்னு. இது நானே என் குஞ்சுக்கு உணவு எடுத்துட்டு கொத்திட்டு இருக்கேன், பத்தாது, அடுத்தது எங்க போய் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ சும்மா தொந்தரவு பண்ணாத. இதுக்கு இவ்வளோ பெரிய பதில் சொன்னதுக்கு இந்த தோட்டம் யாரோடதுன்னு சிம்பிளா சொல்லியிருக்கலாம் நீ. சரி, இந்த தோட்டம் ஒரு தவளையோடது. தவளையோடுதா? தவளையா இந்த தோட்டம், எங்க இருக்கு அந்த தவளை? அதோ அந்த மூலையில பாரு, இந்த தோட்டத்தோட மூலையில அதனோட வீடு இருக்கு, போய் பார்த்துக்கும். சரின்னு நன்றி சொல்லிட்டு இந்த தேரை அப்படியே போகுது. போய் தவளையை பார்க்குது. தவளையக்கா, உங்க தோட்டமா இது? ஆமா, என் தோட்டம் தான், பாத்தியா? ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கு. எப்படிக்கா இந்த செடிகள்லாம் பூக்குது, எப்படி இவ்வளோ மரங்கள் இருக்குது, உங்களோட தோட்டத்துல எல்லா உயிரினங்களும் இருக்கு, பறவைகள் சத்தம் கேட்குது, எனக்கு பார்க்கறக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு, எப்படி உருவாக்குனீங்க இந்த தோட்டத்தை அப்படின்னு. அப்ப தவளை சொல்லுது, இதெல்லாம் ரொம்ப விதைகள்லாம் போட்டு நல்லா உருவாக்குனேன், எனக்கு பிடிக்கும், கார்டனிங் பிடிக்கும், அதனால நான் செஞ்சேன். அக்கா, என்னாலையும் இந்த மாதிரி தோட்டத்தை உருவாக்க முடியுமா? நிச்சயமா உருவாக்க முடியும், இரு அப்படின்னு நிறைய விதைகளை எடுத்துட்டு தவளை கொடுக்குது. இந்த தேரையும் வாங்கிட்டு, சரிக்கா ரொம்ப நன்றின்னு சொல்லி கிளம்பிருச்சு. தன்னோட இடத்துக்கு வந்துருச்சு. வந்த தேரை என்ன பண்ணுது, தவளை தோட்டம் மாதிரியே ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுக்கு விதைகளை எல்லாம் நட்டுருச்சு, எல்லாம் போட்டுருச்சு. போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருச்சு. விதையெல்லாம் முளைச்சி வரும் பார்க்கலான்னு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பசி ஆயிடுச்சு. என்னடா அது, சரி போய் சாப்பிட்டு ஏதாவது இறை தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடிட்டு சாப்பிட்டு வரலான்னு போய் சாப்பிட்டுட்டு பார்க்குது, என்ன ஒரு விதை கூட முளைக்கவே இல்லையே, நம்ம நல்லா தானே போட்டோம், என்னவா இருக்கும்? நம்ம விதையை தானே போட்டோம், அதுக்கு சொன்னா தானே தெரியும்,
விதையே முளைச்சுவா, விதையே முளைச்சுவான்னு உட்காந்து சொல்ல ஆரம்பிக்குது. விடிய 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 சொல்லி காலையில் சோர்ந்து போய் பார்த்தாலும் ஒரு விதை கூட முளைச்சி வரல. நம்ம ஏதோ ரொம்ப தப்பு பண்ணுறோம் போல இருக்கு, விதை முளைச்சி வர்றதுக்கு இது சரியான வழி இல்லை, மறுபடியும் போய் சாப்பிட்டு வந்து நம்ம யோசிப்போம். சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் அது இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். விதைக்கு பாட்டு பாடுனா பிடிக்கும், கேட்கறதுக்கு முளைச்சி வந்துடும் அப்படின்னு நினைச்ச தேரை பாட்டு பாட ஆரம்பிக்குது. நல்ல ஒரு அழகான பாட்டை பாடி கண்ணெல்லாம் மூடி ரசிச்சு பாடுது. அப்படியே பாடி கண்ணை லேசா திறந்து அப்படியே ஒரு சர்ப்ரைஸா விதை முளைச்சி வர்றதை பார்ப்போன்னு திறந்து பார்த்தா ஒரு விதை கூட முளைக்கல. ஒருவேளை பாட்டு பிடிக்கலையோ, நம்ம அவ்வளோ சரியாக பாடலை போல இருக்கு, சரி அப்படின்னு அன்னைக்கு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்துச்சு ஒரு விதையும் முளைக்கல. இன்னைக்கு சரியாக கண்டுபிடிச்சிட்டேன், விதைக்கு கதை சொன்னால் முளைச்சி வரும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், அவரு பெரிய ராஜா, அந்த ராஜாக்கு ஒரு ராணி இருந்தாங்களான்னு கதை சொல்லி விடிய விடிய காலையில் பார்த்தாலும் ஒரு விதையும் முளைக்கல. ஃபைனலாக ஒரே ஒரு முயற்சி பண்ணுவோம், விதைக்கு டான்ஸ் ஆடினா பிடிக்கும் போல இருக்கு, நம்ம டான்ஸ் ஆடுவோம்னு நினச்ச தேர பயங்கரமான ஒரு டான்ஸ். ஒரு விதை முளைச்சி வரல, நேராக தவளை அக்கா வீட்டுக்கு போச்சு. அக்கா நீங்கள் பண்ணது சரியில்லை, என்ன நீங்கள் மட்டும் இவ்வளோ ஒரு நல்ல தோட்டத்தை வச்சுட்டு என்னோட தோட்டம் ஒன்று கூட ஒரு விதை கூட முளைக்கல, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்னு பயங்கர கோவமாக சண்டை. தவளை ரொம்ப பொறுமையா, என்னாச்சு, நல்ல விதைகளை தானே எனக்கு கொடுத்தேன், என்ன பிரச்சனை உனக்கு, இல்லைக்கா நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு அழுகுது. ஆற்றாமை இயலாமை 2-3 நாளாக சாப்பிடாம கொல்லாமல் எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, அவ்வளோ வேதனையாக சொல்லுது. அப்போ தவளை இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி தேரை கூட வருது. வந்து பார்க்குது தவளை, என்ன பண்ண நீ, நான் பாருங்க இந்த விதையெல்லாம் போட்டனே, அப்புறம் அப்புறம் பாட்டு பண்ணேன், அப்புறம் அப்புறம் கதையெல்லாம் சொன்னேன், அப்புறம் டான்ஸ் கூட ஆடினேன், அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் இத்தனை பண்ணியிருக்கேன், 4 நாளில் பத்தாதா, வேற என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றுனியா, ஓ தண்ணி ஊற்றணுமா, ஆமாம் ஒரு விதை முளைச்சி வரணும்னா அதுக்கு மண் வேணும், தண்ணி வேணும், சூரிய வெளிச்சம் வேணும் இல்லையா, ஓ இது எனக்கு தெரியாமல் போச்சு தவளையக்கா, மன்னிச்சுக்கோங்க, நான் தண்ணி ஊற்றி வளர்த்துறேன்னு சொல்கிறதோட அந்த கதை முடியுது. இதில் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, பெரியவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. குழந்தைங்களுக்கு என்ன விஷயம் இந்த கதையை கேட்கும் பொழுதுனா, ஒரு விதை எப்படி முளைக்கும் அப்படிங்கிறதுலேருந்து, காக்கா வந்து தவளையோட தோட்டம்னு சொன்னோன்னே நன்றி சொல்லிட்டு போகிற அந்த தேரையுடைய பண்புலேருந்து சில விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நம்மளை மாதிரி பெற்றோர்களுக்கு இதில் என்ன செய்தி இருக்குன்னா, வீடு கட்டி வைக்கிறோம், கார் வாங்கி வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம், தண்ணிங்கிற அந்த குவாலிட்டி டைமை நம்ம கொடுக்குறோமா, அந்த குவாலிட்டி டைமை எப்படி கொடுக்குறோம், தண்ணி ஊற்றாமல் மற்றது எல்லாம் தேரை செஞ்சிச்சு இல்லையா, நம்ம தான் தேரையாக கற்பனை பண்ணிக்கணும், மற்றதெல்லாம் செய்கிறோம், தண்ணி ஊற்றுறோமா அப்படிங்கிறத தான் திருப்பி திருப்பி நம்மளே இரவு படுக்கும்பொழுது ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், இன்னைக்கு நம்ம குழந்தை கூட எத்தனை நிமிஷம் பேசணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஒரு முறை சூரியன் எஃப்எம்லேருந்து எங்களுடைய அந்த கதைக்களத்துக்கு வந்து குழந்தைங்களை எல்லாம் பேட்டி எடுத்தாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு மைக் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அப்பா அங்கே இல்லை, அந்த ரேடியோவில் தான் அது அனௌன்ஸ் ஆகும், டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ ஒரு குழந்தை கேட்குது, எப்பவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தராங்க, ஏன் ஒரு நாள் கூட எந்த வீட்லேயும் அப்பா ஹோம்ஒர்க் சொல்லித்தரதில்லை, அடி விழுந்துரும் தான், அந்த குழந்தைக்கு அது தெரியாது பாவம். இது ஒரு கேள்வி, குழந்தை கேட்டதை நான் கேட்கலைங்க, குழந்தை கேட்டுச்சு. ரெண்டாவதா இன்னொரு கேள்வி, ஒரு குழந்தை எப்போ பார்த்தாலும் ஸ்கூல்லேருந்து சாயங்காலம் வந்த உடனே லஞ்ச் பேக்கை பிரித்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா, லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியா, இதை தவிர வேறு ஏதாவது கேளுங்களேன் ப்ளீஸ், இல்லை ஹோம்ஒர்க் இருக்கா, இதை தவிர வேறு ஏதாவது கேளுங்கன்னு ஒரு 8 வயசு பையன் அந்த ரேடியோவில் அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்கிறான். இது ஒரே ஒரு குழந்தையோடைய கேள்வி இல்லை, நம்ம எல்லாத்தோட கிழந்து சாயங்காலம் வந்தால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 20 நிமிஷம் 24 மணி நேரத்தில் 20 நிமிஷம் நம்மளால் பேச முடியுது அப்படின்னா
அந்த தேரை எப்படி தண்ணி ஊற்றி அந்த தோட்டத்தை அழகாக வளர்க்க போதோ அந்த மாதிரி குவாலிட்டி டைம் போட்டு ஒரு சிறந்த மனிதர்களை நம்மால் உருவாக்க முடியும். அதனால கதையாய் காரணம்தான். நிச்சயமாக கதைக்கான காரணமும் கதைக்கான பெனிஃபிட்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாருனாலையும் பயன்படுத்தக்கூடியது கதை. அப்படிங்கிற கதை சொல்லலுங்கிறத கை மருந்தாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் நம்மளுடைய குழந்தைகளுடைய மன வளத்தை மன ஆரோக்கியத்தை வளர்த்து நல்ல வகையில் முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.